Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியா, இப்போ என்னன்னா காவல் நிலைய மரணங்கள் நடந்தாலும் சரி, என்கவுண்டர் நடந்தாலும் சரி, அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடிய திமுகவினுடைய மனநிலை இருக்கு இல்லையா, எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிகார மமதையில அவர்களுடைய ஆட்டம் தாங்க முடியலங்கிறத எல்லா இடத்துலயுமே மக்கள் உணர தொடங்கிட்டாங்க. இன்றைக்கு என்ன பேச விடுங்க, நீங்க பேசும்போது நான் பேசவே இல்லை. பேசுங்க நல்லா. மமதைங்கிறீங்க, அதான் எனக்கு மமதை என்பது தமிழ் வார்த்தை. நான் ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது. கெட்ட வார்த்தையா அது? இருங்க, காமராஜர் சரியா குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுன்னு இருக்கா? அவங்க பேசி முடிக்கிட்டு இருங்க. அதாவது சென்ற ஆட்சியில நடந்த சம்பவங்களுக்கு எதிராக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன பேசினாங்கிறத கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா இந்த ஆட்சியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடலாம். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, நாட்டை போலீசார்ட்ட கொடுத்துட்டு என்ன செய்கிறார் முதல்வர் அப்படின்னு ஒரு ட்விட்டர்ல பதிவு போட்டிருக்காரு இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். அதே போல வழக்கு பதியணும், 302 கீழே கொலை வழக்கு பதியணும் அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு. இப்போ நாங்கள் அதையே தான் நாம் இத்தனை கொலைகள், சகோதரர் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட 109 மரணங்கள், லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு தமிழகத்தில். அதற்கு நீங்கள் கொடுத்த காரணங்கள்லாம் வெவ்வேறு காரணங்கள். சென்ற இப்போ கூட எப்போவுமே எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை கொடுக்கும்போது தெளிவாகவே கொடுக்குறார். இது மாதிரி இந்த கைதி இந்த நேரத்தில் இந்த இடத்துல இப்படி மரணம்னு சகோதரரும் அதை விரிவாக சொன்னாங்க. குறிப்பாக 15/7/23 அன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் கல்லுப்பட்டி காவல் நிலையத்தில் சீலநாயக்கன்பட்டியை சேர்ந்த வேடன் என்பவரோட மரணம் அப்படிங்கிறத கேள்வி எழுப்பியிருக்கிறார் திரு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். என்னன்னு கேட்டால், அவருக்கு இதற்கு முன்னதாக எந்த வழக்குமே கிடையாது, அவர் எந்த செயலையும் எதையும் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டதே கிடையாது. அன்று இரவு அழைச்சிட்டு போறாங்க, விடிய காலையில இறந்துடுறாரு. எதற்காக இறந்தாருங்கிறது தெரியாது. இது மர்ம முறையான மரணம். இவர்கள் கூறுவது போல நீங்களும் சொன்னீங்க, அதாவது சட்டம் தெரிஞ்சிருந்து மக்கள் மேல பட்டிருந்தா நிச்சயமாக காவல்துறையினர் ஒருத்தரை விசாரணைக்கு அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடியே மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளணும். அவருடைய பிபியோ அல்லது எது ரைஸா இருந்தாலுமே அவங்களை கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்துடணும். இன்னும் சொல்ல போனா சிஆர்பிசி 57வது பிரிவின் படி ஒரு நபரை 24 மணி நேரத்துக்கு மேல நீங்க அங்க வச்சு விசாரிக்க முடியாது. அப்படி இல்லைன்னா சிஆர்பிசியின் பிரிவு 167 கீழே நீதிமன்றத்தால ஒரு சிறப்பு பர்மிஷன் கொடுத்துருக்கணும். அனுமதி வழங்கி இருந்தா மட்டும்தான் நீங்க 24 மணி நேரத்துக்கு மேல விசாரணை செய்ய முடியும். அந்த விசாரணையும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான வரையறைகள் ஏராளமாக இருக்கு. இவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது நியாயப்படுத்தி ஒரு உயிரை என்கவுண்டர் செய்யறதையும் நியாயமான சாவுதான் அப்படின்னு பேசுறாருன்னா, இந்த அரங்கம் மட்டுமில்ல, இந்த தமிழ்நாடே இதற்கு எதிராக நம்ம குரல் கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கு ஒரு கொலை நடக்குது, அந்த கொலை சம்பந்தப்பட்டவர்களை நம்ம விசாரணை செய்யணும். அப்படிங்கும் போது அதுல வேறு சில முகங்கள் அதுல வாய்ப்பு இருக்கு, இன்வால்வ் ஆயிருக்காங்க, அந்த கொலை வழக்கில் அவர்களுக்கான இன்வால்வ்மெண்ட், அந்த உள்ளீடு இருக்கு அப்படின்னு யாரு சொல்றாங்களோ அவர்களை என்கவுண்டர் செய்யணும்னு முடிவு பண்றாங்க. இதுதான் உண்மையா நடந்துகிட்டு இருக்கு. இது மக்களுக்கே தெரியும். நீங்க ஒரு குடும்ப ஆட்சியை நடத்தி, மன்னர் ஆட்சி நடத்தி, உங்களுடைய ஆட்சினா என்ன அப்படிங்கறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வார்த்தை வரலன்னு பாத்தீங்களா? சரி, உண்மையதானே சொல்றோம். இருங்க சார், டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க சார். மன்னர் ஆட்சியை நடத்திக்கிட்டு நீங்க உங்களுடைய அதிகாரத்தை முழுமையாக உங்க கட்சிக்குள்ள நீங்க பண்றதே ஒரு பக்கம் மக்கள் பார்த்து மனவேதனை அடைகிறாங்க. ஏன்னா 5 வருஷத்துல ஒருவருக்கு இப்படி பொறுப்பு கொடுக்கறது திமுகவுல ஒரு வியப்பா இருக்கு. காலம் காலமாக போஸ்ட் ஓட்டிட்டு குடும்பத்தில் உள்ள அண்டா குண்டாலாம் அடகு வச்சுட்டு கட்சி கூட ஏந்திக்கிட்டு நிக்கிறக்கூடிய ஒரு சாமானியர்கள், எத்தனையோ தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள், இன்னும் சொல்ல போனா இவர்களுக்கெல்லாம் கிடைக்கல, இவங்களுக்கு கிடைக்குது. அப்ப அவர்கள்ட்ட எந்த இடத்துலயுமே அந்த சமூக நீதி அதெல்லாம் இல்ல. எளிய மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது இல்லையோ. இதுலயே பார்ப்போம். இதுலயே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நேற்று இப்ப நடந்த சம்பவம் 28ஆம் தேதி மரணமடைந்த திராவிட மணி என்பவர் ஒரு சாமானியர். திருச்சியில இது மாதிரி 26ஆம் தேதி கைது பண்றாங்க. ஒரு நாள் கழிச்சு இப்ப 28ஆம் தேதி அவர் மரணமடைஞ்சாரு சிறையில். அதாவது இவர்களுடைய பாணியிலேயே சொல்லணும்னா, சகோதரர் அருமையா சொன்னார், செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணை கைதியாக 471 நாட்கள் இருக்கும் போது அவருக்கு உடல்நிலையில ஒரு சின்ன கோளாறு வந்தாலும் நீங்க சரியான ஒரு மருத்துவம், அது மட்டும் இல்ல தனியார் மருத்துவம், தனியார் மருத்துவமனையில அனுமதிச்சு நீங்க மருத்துவம் செய்து எல்லாமே நீங்க செய்து கொள்வீர்கள். இதே ஒரு சாமானியர் விசாரணை கைதியாக இருக்கும்போது அவரை அடித்து துன்புறுத்தி சாகடிக்கிறத வயிற்று வலி, நெஞ்சு வலி, வயிறு சரியில்லை, வயிற்றால போகுதுன்னு சொல்றாரு. இது மாதிரியான பேச்சு நம்ம எப்படி ஏத்துக்கிறது? அவருக்கு தியாகின்னு பட்டமும் கொடுத்து அமைச்சர்னு பதவியும் கொடுத்து அழகு பாக்குறீங்களே, இதை விட ஒரு அசிங்கம் இருக்கா? எல்லாரும் ஒண்ணுதான். இவரும் ஒரு விசாரணை கைதி தான், அவரும் ஒரு விசாரணை கைதி தான். ஏன்னா வழக்குகள் மாறலாம், அதற்கான காரணங்கள் மாறலாம், அவ்வளவுதானே தவிர இது ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப இவர்கள் மக்களை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படாம அந்த முதல்வரும் இந்த ஆட்சி முறையும் செயல்படுகிறது. இன்னும் குறிப்பா ஆட்சியாளர்களுக்கு இந்த கவலை இல்ல,
மக்களை பத்தின எந்த ஒரு யோசனையும் இல்லை அப்படின்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்தவங்க அந்த பொறுப்போட இருந்திருக்கணுமா இல்லையா? ஏன் அவங்க தன்னுடைய கடமையை தவறுறாங்க? இதுக்கு என்ன காரணம்? இல்ல, காவல்துறையினர் வந்துங்க முழுவதுமாக இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்க. இப்ப நடக்கிற எதுவுமே நீங்க காவல்துறையை பிரிச்சு பார்க்க முடியாது. அதிமுக ஆட்சி அப்படிங்கிறது கட்சியில உள்ள யாருமே காவல்துறையை எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது, அவர்கள் ஒரு தனி சுதந்திரத்தோட செயல்படணுங்கிறத புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் வலியுறுத்தினாங்க. அதை தொடர்ந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் வலியுறுத்தினாங்க. ஆனால் திமுக என்பது முழுவதுமாக எல்லோரையுமே எல்லா துறைகளையுமே குறிப்பாக காவல் நிலையங்களை எல்லாம் அது உங்களோட கண்ட்ரோல்ல கட்டுப்பாட்டுக்கு கீழே வச்சுக்கிட்டு இவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை செய்யக்கூடிய அளவுக்கு காவல்துறையினரை மாத்திருக்காங்க. இவர்களுக்கு சுதந்திரம் கிடையாது. ஏன்னா நம்ம காவல்துறையினரே குறை சொல்லி பழக கூடாதுங்க. ஆனா இவ்வளவு சுதந்திரம் இருக்கிறதால தானே இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்குது. இல்ல அந்த சுதந்திரம் அப்படிங்கறதா வெளியில பார்க்கப்படணும். ஆனால் உள்ளுக்குள்ள முழு கண்ட்ரோலும் திமுக கிட்ட தான் இருக்கு. நீங்க அதை தயவு செய்து புரிஞ்சுக்கீங்க. ஏன்னா அவர்கள் சொல்லாம யாரையும் என்கவுண்டர் செய்ய முடியாது. என்ன புரியலன்னா போலீஸ்காரங்களை பார்த்து மக்களுக்கு பயம் இல்ல, ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களை பார்த்து போலீஸ்காரங்களுக்கு பயம் இல்ல. என்ன நடக்குது இங்க? இங்க வந்து அதாங்க இவர்களுடைய அதிகாரத்தோட துஷ்பிரயோகங்கள் அதிகமாயிட்டு இருக்கு. இதுதான் இதற்கான விளக்கமே. திமுகவில் அடிமட்ட தொண்டருக்கு கூட அந்த அதிகாரத்தோட போதை, அந்த அதிகாரத்தினால எதை வேணாலும் செய்யலாம்ங்கிற ஒரு துணிச்சல், அந்த எண்ணம் அது தலை தோங்கி இருக்கிறது தான் இதற்கெல்லாம் காரணம். மக்களை வந்து நம்ம பாதுகாக்கணும், மக்களுக்கான ஒரு ஆட்சியை நடத்தணும்னு அவர்கள் 1% கூட நினைக்கல. இன்னொரு கேள்வி அருமையா கேட்டீங்க, இந்த சினிமா துறையை சேர்ந்தவர்கள்லாம் வாயை மூடி மௌனம் காக்குறாங்கன்னு. அவர்கள் பேசியது மக்களுக்காக கிடையாது, ஒரு சினிமா குடும்பத்துக்காக, திமுகங்கிற ஒரு சினிமா குடும்பத்துக்காக, அதற்காக பேசியதுதான் சென்ற ஆட்சியில் அவர்கள் பேசியது. அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது திரைத்துறை பிரபலங்கள் எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, நீங்க இதை பேசுங்க, அந்த மாதிரி எதுவும் நடந்த மாதிரி ஒன்றும் தெரியலையே. இன்ஃப்ளூயன்ஸ் எப்படிங்க தெரிஞ்சு பண்ணுவாங்க? தெரிஞ்சு பண்ண முடியாது இல்ல, சில விஷயங்களை தான் தெரிஞ்சு பண்ண முடியும். தெரிஞ்சு பண்ண முடியாது இல்ல. இப்போ திமுகவே என்ன, இதே வந்து ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அதுக்கு அமைச்சர் காரணம், ஏதாவது அந்த துறையில ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதிகாரி காரணம். அதுதானே திமுக. கள்ளச்சாராயமா அதிகாரியை மாற்றணும், அமைச்சருக்கு இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதே மாதிரி லாக்அப் மரணமா அமைச்சருக்கு இதுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. அப்படி அமைச்சரை மாற்றணும் அப்படின்னு சொன்னா இந்த வழக்குகளும், அதாவது மனித உரிமை மீறல் அந்த இதெல்லாம் வந்தோம்னா ஆக்சுவலா இந்த 304, 306, 330 ஐபிசி செக்ஷன் இது எல்லாமே யார் மேல பாயணும்? துறை சார்ந்த அமைச்சர் மேலதான் பாயணும். அந்த எந்தெந்த துறையில இது மாதிரி மரணம் நடக்குதா, லாக்அப் மரணம் நடக்குதா, அதற்கான நிச்சயமான அந்த பதிவுகள் எல்லாமே அவங்க மேலதான் போகணும். ஆனா இவங்க அப்படியே நல்லது நடந்தா நாங்க, கெட்டது நடந்தா அதிகாரி, இதே பாணியில இந்த ஆட்சியை எடுத்துட்டு போறாங்க. இப்ப மக்கள் மத்தியில நீங்க குறிப்பிட்டது போல பெரும்பான்மையான ஊடகங்கள் என்றால் எல்லா ஊடகங்களும் கிடையாது, நேர்மையாக உண்மையாக நடக்கக்கூடிய ஊடகங்கள் இருக்காங்க. அதனால அந்த பெரும்பான்மையான ஊடகங்கள் வாயிலாக எந்த ஒரு பிரச்சனையும் மக்கள் மத்தியில எடுத்துட்டு போக கூடாதுங்கிறதுல அதீத கவனம் செலுத்தி திமுக நடக்குது. இந்த ஒரு மரணம் அப்படிங்கிற ஒரு சாமானியன் இறந்து போறது பேச விடாம பண்றாங்க. அப்படி பேசுனா அவங்களுக்கு என்னென்ன சிக்கல்களை கொடுக்குறாங்க அப்படின்னு தொடர்பாக இன்னும் ரொம்ப விரிவாகவே பேசலாம். இந்த ராஷ்டிர ரொம்ப சுருக்கமாக என்ன பண்ணுனா, இப்போ என்னன்னா இது ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். இவங்களை பார்த்து பயம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் குற்றவாளிகளை தடுக்கக்கூடிய ஒரு முறை. ஆனால் போலீஸ்காரங்க இன்னும் ரொம்ப அவங்களுடைய விஷயங்களை அட்வான்டேஜாக எடுத்து ஓவர் டோஸாகவும் போகிறாங்க. அதையும் கண்ட்ரோலில் வைக்கணும். அரசு இதுக்கு என்னதான் பண்ணணும்? இல்லை, நீங்கள் போலீஸ்காரவங்களை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற வந்துங்க, இது வந்து சினிமா பாணியில் நார்மலாக ஏற்படுத்துறது. போலீஸோட வேலை என்னன்னா, குற்றவாளிகளை நீங்கள் அழைச்சிட்டு வந்து நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை வாங்கி தரணுங்கிறது தான் சாதாரணமாக இல்ல சட்டப்படி சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இந்த இடமே நம்ம வந்து போலீஸ்காரங்களை பார்த்து பயப்படணுங்கிறது தான் திமுக பண்ணுது. திமுக காரங்களை பார்த்து பயப்படணும், திமுக காரங்களை பார்த்து பயப்படணுங்கிற மாதிரி இந்த திமுகவும் போலீஸும் சேர்ந்துகிட்டு இன்னைக்கு பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் தான் இதெல்லாம். இத வந்து நாம யாரை பார்த்தும் யாரும் பயப்பட வேண்டாம். இப்ப உண்மையான குற்றவாளியா, இப்ப இவங்க என்கவுண்டர் பண்ணவங்க உண்மையான குற்றவாளியா அப்படிங்கிறதுக்கு இல்ல, அவங்க உண்மையான குற்றவாளியா இருந்தாலும் இவங்களுக்கு என்கவுண்டர் பண்ணி இவங்க தண்டனை நீதிபதி இல்ல, முறை இல்ல, சட்டத்துல இடம் இல்ல, எதுலயுமே இல்ல. இன்னைக்கு மரணம் லாக்அப் மரணம் நடக்குதுனாலும் இவர்கள் அடிச்சு விசாரிக்கிறதுக்கான உரிமை இல்ல. இது மனித உரிமை மீறல், முழுவதுமாக மனித உரிமை மீறல் கேட்பாங்க, நீதிமன்றம் கேட்கும், அவங்களுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். நீங்க நல்லா
போட்ட மக்களுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? அவங்க கேட்க நாளைக்கு போய் மாட்டாங்க. ஓட்டு கேட்க போவீங்கல்ல, அங்க அப்ப கேள்வி மேல கேள்வி கேட்பாங்களா, அப்ப நீங்க பதில் சொல்லிட்டு ஆகணும். ரொம்ப உங்களோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி நீங்க உங்களோட பொய் மருத்துவ பரிசோதனை கூட பொய்யான தகவலை கூட கொடுத்து சாமானிய மக்களை நீங்க பாதிப்படைய செய்றீங்க. உங்களுக்கு என்ன அதிகாரம் கையில இருக்குங்கிறதுனால எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்ற மாதிரி ஒரு நாள்ல 2 நாள்ல அவங்க எப்படிங்க ஒரு நோயாளியா மாற்றப்படுவாங்க? இந்த திராவிடமணி ஏற்கனவே எந்த நோயும் கிடையாது, வலிப்பு வந்ததில்லை, நெஞ்சு வலி வந்ததில்லை, இளம் வயதை உடையவர் தான், அவருக்கு எந்த விதமான மெடிக்கல் ரிப்போர்ட் ப்ரீவியஸா இல்லங்கும் போது எப்படி வித்தின் 1 day or 2 daysக்குள்ள உங்களுக்கு எல்லா நோயும் வரும்? நிறைய சந்தேகங்களை இதெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இதற்கான இவங்க சொல்லுவது போல மருத்துவத்துல அதாவது பரிசோதனை செய்து ஒரு முடிவு சொல்லிட்டாங்கிறது கூட சாமானியர்களை பழிவாங்குவது தான். உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க மக்களை ரொம்பவே கஷ்டப்படுத்துறீங்க. தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இது மாதிரியான விஷயங்கள் இனிமேலும் நடக்காம இருக்கணுங்கிறதா நிகழ்ச்சி மூலமாக நம்ம முன்வைக்கிறோம்.